வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தன்னை சந்தித்த போது விரும்பத்தகாத முறையில் நடந்து கொண்டதாக மகன் அழகிரி மீது கருணாநிதி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் இறந்து விடுவார் என்று அவதூறாக பேசியதால் நடவடிக்கை என்று விளக்கம். வங்கிகளுக்கான ரெப்போ விகிதம் 0.25% உயர்வு. ரிசர்வ் வங்கி நடவடிக்கையால் வீட்டுக்கடன், வாகன கடன் வட்டி உயர்கிறது. தெலங்கானா மசோதாவை திருப்பி அனுப்பவும் எதிர்ப்பு. தொடர்ந்து முடங்கியது ஆந்திர சட்டசபை கூட்டம். விரிவான செய்திகள். ஸ்டாலின் இறந்து விடுவார் என்று அவதூறாக பேசியதாகவும் தன்னை சந்தித்த போது விரும்பத்தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் மகன் அழகிரி மீது கருணாநிதி பரபரப்பு குற்றம் சுமத்தியுள்ளார். திமுகவிலிருந்து அழகிரி இடைநீக்கம் செய்யப்பட்டது குறித்து செவ்வாயன்று கட்சித் தலைவர் கருணாநிதி விளக்கம் அளித்தார். தந்தையாக இருந்தாலும் அதிகாலையிலேயே தன்னை சந்திக்க வந்தபோது விரும்பத்தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாகவும் கருணாநிதி பரபரப்பு குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். 24ஆம் தேதி அன்று விடியற்காலை என்னுடைய வீட்டிற்குள்ளே அவர் நுழைந்து படுக்கையிலே இருந்த என்னிடம் ஸ்டாலினை பற்றி புகார் கூறி விரும்பத்தகாத வெறுக்கத்தக்க வார்த்தைகளை எல்லாம் மளமளவென்று பேசி என்னை குதிப்படைய வைத்தார். நினைத்தாலே என் நெஞ்சு இடிக்கக்கூடியதும் இதயம் நின்று விடக்கூடியதுமான ஒரு சொல்லையும் அவர் சொன்னார். ஸ்டாலின் இன்னும் 3-4 மாதங்களுக்குள் செத்து விடுவார் என்று உரத்த உறவில் என்னிடத்திலே சொன்னார். எந்த தகப்பனாலாவது இது போன்ற வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியும் என்று யாரும் கருத முடியாது. நான் கட்சி தலைவனாக இருக்கிறேன் என்ற முறையில் அதை தாக்கிக் கொண்டேன். நியாயம் கேட்கிறதாக சொல்லுகிறார். விடியற்காலை 6 அல்லது 7 மணிக்காக கட்சி தலைவரிடம் நியாயம் கேட்க வருவது அவர் மீது கட்சியின் சட்டத்திட்டப்படி பொதுச் செயலாளர் அவர்கள் கண்டனமும் ஒழுங்கு நடவடிக்கை அறிவிப்பும் செய்துள்ளார் என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்றையாகும். என் மகன்கள் ஸ்டாலின் ஆனாலும் அழகிரி ஆனாலும் மகன்கள் என்ற உறவு நிலையிலே அல்ல, கட்சி உறுப்பினர்கள் என்ற முறையிலே கூட அவர்களில் ஒருவர் 4 மாதத்திலே செத்து விடுவார். கட்சி தலைவராக எனக்கு முன்னாலேயே உரத்த உறவில் ஆருடன் நினைப்பதும் யாராலும் பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றாகும். லோக்சபா தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி குறித்து இனி தேமுதிக தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என்றும் கருணாநிதி தெரிவித்தார். காங்கிரஸ் என்னை தேடி வருவதாக நான் ஜெபம் அடித்துக் கொள்ள விரும்பவில்லை. ஒருவர் அரவணைப்பதும் அணி சேருவதும் அந்தந்த கட்சிகளுடைய சுயமரியாதை விட்டுக் கொடுக்காமல் நடைபெற வேண்டிய விஷயங்களாகும். கூட்டணி வேற எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது. தேமுதிகவோட இருக்கிற உங்களோட அந்த ஏற்கனவே நீங்க தேமுதிகவுக்கு ஏற்கனவே விடுத்த அந்த அழைப்போடு இருக்கிறது. அதற்கு மேல் தொடர வேண்டியவர்கள் அவர்களே நாங்கள் அல்ல. ஜனவரி 30ஆம் தேதி தனது பிறந்த நாளன்று கட்சியில் தனது ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி பலத்தை வெளிப்படுத்த அழகிரி திட்டமிட்டிருந்த நிலையில் ஸ்டாலினை அவதூறாக பேசியது மட்டுமின்றி தன்னிடமும் விரும்பத்தகாத வகையில் நடந்து கொண்டதாக கருணாநிதி தெரிவித்திருப்பது திமுகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கிகளுக்கான கடன் வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி 0.25% உயர்த்தியுள்ளது. இதனால் வீட்டுக்கடன், வாகன கடன் மாத தவணை உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் 3ஆம் காலாண்டுக்கான நிதிக் கொள்கை ஆய்வறிக்கையை ரிசர்வ் வங்கி செவ்வாயன்று அறிவித்தது. ஆய்வறிக்கையை வெளியிட்டு பேட்டியளித்த ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.25% உயர்த்தியிருப்பதாக கூறினார். இதன் மூலம் வட்டி விகிதம் 7.45%இலிருந்து 8% உயர்கிறது. அதே நேரத்தில் வங்கிகளுக்கான ரொக்க கையிருப்பு விகிதம் 4%ஆகவே தொடரும் என்றும் ரகுராம் ராஜன் அறிவித்தார். பொருளாதார மந்தநிலை அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாகவும் அதிகரித்து வரும் விலைவாசி விகிதத்தை கட்டுப்படுத்தும் விதமாகவே வங்கிகளுக்கான வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ரகுராம் ராஜன் விளக்கம் அளித்தார். செவ்வாயன்று ரிசர்வ் வங்கி வெளியிடும் நிதிக் கொள்கை ஆய்வறிக்கையில் வட்டி விகிதம் மாற்றம் இருக்காது என்று பங்குச்சந்தைகளும் தொழில்துறையினரும் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்த வேளையில் 0.25% வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டிருப்பது கடும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. இதன் காரணமாக வீட்டுக்கடன், வாகன கடன், தனிநபர் கடன் உள்ளிட்டவற்றின் வங்கி தவணை தொகை உயர்வதோடு தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகள் வழங்கும் கடன் வட்டியும் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.
ஆந்திர சட்டசபையில் செவ்வாயன்றும் தொடர்ந்து கடும் அமளி ஏற்பட்டதால் தனி தெலங்கானா மசோதா குறித்த அலுவல்கள் நடக்கவில்லை. தெலங்கானா தனி மாநில மசோதாவுக்கு ஆந்திர சட்டசபையின் ஒப்புதலை பெற ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அனுப்பி வைத்தார். இந்நிலையில் தெலங்கானா மசோதாவை திருப்பி அனுப்ப தீர்மானம் கொண்டுவர கடந்த சனிக்கிழமையன்று சபாநாயகர் நரேந்திர மனோகரிடம் முதல்வர் கிரண்குமார் ரெட்டி நோட்டீஸ் அளித்தார். முதல்வரின் நோட்டீஸை நிராகரிக்க வேண்டுமென திங்களன்று ஆந்திர சட்டசபையில் தெலங்கானா மண்டல எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் சபை நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. இந்த பிரச்சினை ஆந்திர சட்டசபையில் இரண்டாவது நாளாக செவ்வாயன்றும் நீடித்தது. தெலங்கானாவைச் சேர்ந்த காங்கிரசார் உள்ளிட்ட அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு முதல்வர் கிரண்குமார் ரெட்டிக்கு எதிராக கோஷங்களை முழங்கினர். தெலங்கானா மசோதாவை திரும்பப் பெற கோரும் நோட்டீஸை முதல்வர் திரும்பப் பெற வேண்டும் அல்லது நோட்டீஸை சபாநாயகர் நிராகரிக்க வேண்டும் என தொடர்ந்து முழங்கினர். முதல்வருக்கு எதிராக தெலங்கானாவைச் சேர்ந்த அமைச்சர்களும் கடும் கோஷங்களை எழுப்பினர். இதனிடையே சீமாந்திரா மண்டலத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் கிரண்குமார் ரெட்டியின் நோட்டீஸை 77வது விதியின் கீழ் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என கோஷமிட்டனர். இருதரப்பும் தங்கள் நிலையில் விடாப்பிடியாக இருந்ததால் சபையை சபாநாயகர் நரேந்திர மனோகர் அடுத்தடுத்து ஒத்திவைத்தார். இதனால் சபை அலுவல்கள் முற்றிலும் முடங்கின. தெலங்கானா மசோதா மீதான கருத்தை ஜனவரி 23ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என ஆந்திர சட்டசபைக்கு ஜனாதிபதி காலக்கெடு அளித்திருந்தார். சட்டசபை தொடர்ந்து முடங்கி வருவதால் காலக்கெடுவை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மேலும் 7 நாட்கள் நீட்டித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சட்ட அமைச்சர் சோம்நாத் பார்த்தி ஆகியோரது வெற்றியை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. டெல்லியில் டிசம்பர் 4ஆம் தேதி நடந்த சட்டசபை தேர்தலில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடெல்லி தொகுதியிலும் சட்ட அமைச்சர் சோம்நாத் பார்த்தி மால்வியா நகர் தொகுதியிலும் வெற்றி பெற்றனர். தேர்தல் கமிஷன் நிர்ணயித்த தொகைக்கு அதிகமாக அவர்கள் செலவு செய்ததால் அவர்களது வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் விஜேந்திர குப்தா, முன்னாள் டெல்லி மேயர் ஆர்த்தி மெஹ்ரா ஆகியோர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக வழக்கு தொடுத்திருந்தனர். செவ்வாயன்று இரு மனுக்களும் விசாரணைக்கு வந்தன. விஜேந்தர் குப்தாவின் மனுவை விபின் சான்ஹி தலைமையிலான பெஞ்சும், ஆர்த்தி மெஹ்ராவின் மனுவை GS சிஸ்டானி தலைமையிலான பெஞ்சும் தனித்தனியாக விசாரித்தன. தேர்தல் கமிஷன் அனுமதித்த தொகைக்கு அதிகமாக கெஜ்ரிவாலும் பார்த்தியும் 14 லட்சம் ரூபாய் செலவிட்டதாக பாரதிய ஜனதா தரப்பு வாதத்தை முன்வைத்தது. முறையாக கணக்கை தாக்கல் செய்யாத கெஜ்ரிவால், பார்த்தி ஆகியோரது வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் எனவும் விஜேந்தர் தரப்பு வாதிட்டது. இதைத் தொடர்ந்து இவ்வழக்கில் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி முதல்வர் கெஜ்ரிவால், அமைச்சர் பார்த்தி ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் அடுத்த விசாரணையை பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இடஒதுக்கீட்டை அதிகரித்து வழங்கும்படி மத்திய மற்றும் மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் முஸ்லிம் அமைப்புகள் சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் நடந்தது. சச்சார் மற்றும் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனின் பரிந்துரைப்படி முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும், தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு போதுமானது அல்ல என்றும் அதை உயர்த்தி வழங்குவதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜெயலலிதா அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும், முஸ்லிம்களுக்கு தேசிய அளவில் 10 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் தமிழகம் முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டம் நடந்தது. சென்னையில் சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே நடந்த சிறை நிரப்பும் போராட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 5